ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்மேக்கர் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ். காஃபினா யாருக்கு தான் பிடிக்காதுங்க? காஃபினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மார்னிங் எந்திரிச்ச உடனே நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷான ஒரு காஃபி குடித்தா அந்த நாள் ஃபுல்லாக நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு காஃபி போட்டேன். அந்த காஃபி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் வழக்கமாக நீங்கள் வீட்டில் என்ன காஃபி பவுடர் யூஸ் பண்ணுவீங்க, எந்த காஃபி பவுடர் நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறது சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இப்போ நான் இன்றைக்கி ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் நரசஸ் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் எடுத்திருக்கேன். இந்த காஃபி பவுடர் ஒரு நாள் நான் ரேண்டமாக யூடியூப்பில் பார்க்கும்போது ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, நார்மலாக இப்போ ப்ரூவோ சன்ரைஸோ நரசஸோ இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு காஃபி பவுடர் வாங்கி அதை ஒன்று மட்டும் காஃபியில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி குடிப்போம். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது ப்ரூவில் ஒன்றும் நரசஸில் ஒன்றும் வாங்கி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காஃபி போட்டு அந்த காஃபி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணலான் இருக்கோம். ஸோ அதனால் ஒரு ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் நரசஸ் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் வாங்கி ரெண்டையுமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா டைட்டாக ஏர்டைட் உள்ள பாட்டிலில் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரூவும் நரசஸும் நமக்கு நல்லா மர்ஜ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பாலை வழக்கமாக நீங்கள் எப்படி காஃபி போடுவீங்க, பாலை நல்லா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் டம்ளரில் காஃபி பவுடரை போட்டு அந்த பாலை ஊற்றி ஆற்றுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாலை கொதிக்க விடாமல் ஜஸ்ட் முறை கூடினோடனே அவங்க அந்த பாலை கீழே இறக்கிட்டு காஃபி பவுடரை போட்டு டம்ளரில் போட்டு ஆற்றுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாலை அதாவது பாலை அந்த பேன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் போடுறதுக்கு முன்னாடியே போடும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா, காஃபி பவுடர் சர்க்கரை எல்லாமே போட்டுருவாங்க. இந்த மாதிரி மெத்தட்லேயும் காஃபி போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 மெத்தடில் காஃபி போடுவாங்க. நீங்கள் எப்படி காஃபி போடுவீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நான் எப்படி காஃபி போட்டேன் அப்படின்னா, பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் இந்த மிக்ஸ் பண்ண பவுடர் இருக்கு இல்லையா, அந்த மிக்ஸ் பண்ண பவுடரை டம்ளரில் போட்டுக்கிட்டேன். நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிப்போம், அதனால் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக குடிப்பீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா காய்ச்சின பாலை அதில் ஊற்றிட்டு நல்லா ஆற்றிட்டு குடிக்கும்போது ஃப்ளேவர் செம்ம அட்டகாசமாக இருந்தது. காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த காஃபியை நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு அவங்க என்ன ஃபீட்பேக் சொல்கிறாங்க, எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் சொல்கிற ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கேளுங்க. இப்போ காஃபி நம்ம கொண்டு போகலாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். குடிச்சிட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. இது ப்ரூவும் நர்சூஸ் காப்பி பவுடரும் 2 மிக்ஸ் பண்ணி போட்டது. டேஸ்ட் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது.